ஆனா வந்திருக்கிறது ஜோதிகா இல்ல. இப்போ ஜோதிகா எங்க இருக்கான்னு தெரியல. இந்த நந்தகுமாரம் என்ன ஆனான்னு தெரியல. சக்தி, இப்ப எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அந்த பொண்ணு தூக்கி போட்டு 4 மிதி மிதிக்கணும் போல இருக்கு. அவளை இங்க இருந்து விட்டு இருக்கவே கூடாது. டென்ஷன் ஆகாதுங்க. இப்பதான் நம்ம பொறுமையா இருக்கணும். இவ ஜோதிகா மாதிரியா இருக்கா. ஆனா ஜோதிகா எங்க இருக்கா, உயிரோட இருக்காளா இல்லையான்னு எந்த தகவலும் இல்ல. இவ்ளோ பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணிருக்கானா, இதுக்கு பின்னாடி பெரிய சதி திட்டம் இருக்கு. இவ்வளவு வச்சுதான் அந்த நந்தகுமாரை கண்டுபிடிக்கணும். அதனால ஆத்திரப்பட்டு நீங்க யாருன்னு எந்த சூழ்நிலையும் காட்டிடாதீங்க. இவ கூட முன்னையோட ரொம்ப நெருக்கமா பழகுற மாதிரி நடிச்சு உண்மையை கண்டுபிடிக்கணும். நமக்கு ஜோதிகாவோட உயிர் முக்கியம். அதனால உணர்ச்சி வசப்பட்டு காரியத்துக்கு எடுத்துடாதீங்க. அதுவும் இல்லாம நீங்க போலீஸ்க்கு தெரியாம இந்த வேஷத்துல இருக்கீங்க. வெளியில தெரிஞ்சா சிக்கல் ஆயிடும். செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால பொறுமையா தான் இருக்கணும். சரி சக்தி, முன்ன விட அவ கூட இன்னும் நெருக்கமா பழகி அவ நம்பிக்கைக்குரிய ஆளா மாறுற. உண்மையை கண்டுபிடிக்கிறேன். சரி வாங்க போலாம். நாம இவ்வளவு தூரம் வந்துட்டோம். எதுக்கும் போறப்பவே ஒரு வண்டியை அரேஞ்ச் பண்ணி போயிடலாம். அதான் சரியா இருக்கும். வண்டி வாடகைக்கு கிடைக்குமா? வாடகைக்கு வர்றதுக்கு தானே வண்டி வச்சிருக்கிறோம். பின் என்ன இது வீட்டு யூஸுக்கு நினைச்சீங்களா? நீங்களே எல்லோ போட பாருங்க. வள்ளி, எங்க பார்த்தாலும் மேடு பள்ளமா இருக்கு, பார்த்து ஓட்டு. எங்க கீழே விழுந்துருவணும்னு பயமா இருக்கு. வள்ளி, நான் வேணா உன் இடுப்பை பிடிச்சுக்கட்டுமா? யோ, வண்டி பின்னாடி கம்பி இருக்கு, அதை பிடிச்சிட்டு வாயா. உப்பு வைக்க போனா மழை பெய்யுது, பொறி வைக்க போனா காத்தடிக்குது. என்ன பண்றது? எல்லாத்துக்கும் ஒரு யோகம் வேணும் வள்ளி. சும்மா புலம்பிட்டே வராதையா. இப்படியே புலம்பிட்டு வந்தேன்னு வெயி, வண்டியை பள்ளத்துல விட்டுருவேன். அப்படி எதுவும் பண்ணிடாத வள்ளி, பார்த்துப்போ. நம்ம சீக்கிரமா போய் முத்தண்ணனை பிடிச்சு குட்டி அணைய வாடகைக்கு எடுத்தாகணும். புரியுதா? கொஞ்சம் வேகமா போ, அவர் எங்கேயும் வெளில போயிட போறாரு. செல்ஃப் டிரைவிங்க்கு தான் எனக்கு வண்டி வேணும். தருவீங்களாண்ணா? என்னது, நீங்களா செல்ஃப் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்ப டிரைவர்லாம் என்னதான் வேலை பார்ப்பான்? இது பாருங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எதுக்குன்னா வாடகை எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேண்ணே. வண்டியை மட்டும் என்னை நம்பி கொடுங்கண்ணா. அந்த பேச்செல்லாம் இங்க வேண்டாங்க. என் டிரைவர் கையில தான் வண்டியை கொடுத்து அனுப்புவேன். நீங்க எங்க போகணுமோ அதுக்கான வாடகையை பேசி கொடுத்து கூட்டிட்டு போங்க. இல்லைன்னா வேற வண்டியை பாருங்க. இருந்து போங்க தம்பி, வேற வண்டியை பாருங்க, போங்க. வள்ளி, வேகமா போ வள்ளி, முத்தண்ணன் போயிட போறாரு. யோ, இது என்ன புல்லட்டா? நான் ஓட்டின உடனே சீரி பாஞ்சு போறதுக்கு. நீ புல்லட்னு சொன்னவன தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த நந்தகுமார் புல்லட்ல தான் சுத்திட்டு திரியறான். என்னைக்காவது ஒரு நாள் அவனை புடிச்சு அவன் குட்டிய உழுக்கு உழுக்குன்னு உழுக்கி அவனை கொண்டு போய் அர்ச்சனை மாட்ட நிப்பாட்டினாதான் எனக்கு நிம்மதி. சரி, வேகமா போ. நீ பேசாம உட்காந்துட்டு வா, அப்புறமா நீ சொல்றதெல்லாம் பார்க்கலாம். சரி சரி போ. இதுக்கு மேலேயும் வண்டி தேடி அலைஞ்சிட்டு இருந்தா காரியம் கெட்டு போயிடும். டிரைவர் வந்தா என்ன, அவன் கண்ணுல மண்ணை தூவிட்டு ஜோதியாவை கொண்டு போயிட வேண்டியதான். என்ன தம்பி ரொம்ப யோசிக்கிறீங்க? அதுவும் இல்லைண்ணா. வண்டி வேணுமா வேண்டாமா? வேணும், ஆனா இப்ப இல்ல. நான் போய் பார்சலை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு போன் பண்றேன். அப்போ நீங்க வண்டி அனுப்பிச்சா போதும். சரி, அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு போங்க. நான் டிரைவர் கிட்ட வண்டியை கொடுத்து அனுப்புறேன். சரி. இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. நான் சொல்ற டைமுக்கு கரெக்டா வண்டி அனுப்பிடுங்க. சரிங்க தம்பி. சரி, உங்க போன் நம்பர் சொல்லுங்க. வள்ளி, முத்தண்ணன் இந்த தெருவுக்கு தான் வர சொன்னாரு. எங்க இருக்காருன்னு தெரியலையே. போயிட்டு போன் பண்றேன். வண்டி அனுப்பிச்சு வச்சிருங்க, டிலே பண்ணிடாதீங்க. எல்லாம் கரெக்டா வந்துரும் தம்பி, நீங்க போங்க. பார்த்து பார்த்து. என்னாச்சு வண்டிக்கு? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது.
அந்த நிற்கிறார் கொஞ்சம் நிறுத்து. வணக்கண்ணே, உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னம்மாக்கா பள்ளியோட ஜோடி போட்டு வந்திருக்கிற? ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நாளைக்கு வீடு காலி பண்ணுறேன், ஜாமான் சட்டெல்லாம் ஏற்றிட்டு போகணும். அதுக்காக தான் நம்ம குட்டியானையை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். உனக்கு இல்லாத வண்டியா? எப்போ வேணும்னாலும் எடுத்துக்கடா. ரொம்ப நன்றிண்ணே, உங்களை பார்க்கறதுக்காக வள்ளியை விரட்டிட்டு வந்தேன். உங்களையும் பார்த்துட்டேன், குட்டியானையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வந்து எடுத்துக்கிறேண்ணே. மட்டுமாண்ணே? டே மாக்கா நம்ம டிரைவரு ஊர்ல இல்ல, பார்ட்டிக்கிட்ட வேற அட்வான்ஸ் வாங்கிட்டேன். சரி, ஒரு சவாரி இருக்கு, நீ வேணா போயிட்டு வந்துடுறியா? இந்த சவாரியை முடிச்சுட்டு நீ வண்டி எடுத்துட்டு போ, உன் இஷ்டமால யூஸ் பண்ணிக்க. உனக்கு எப்ப சௌரியப்படுதோ அப்ப வண்டியை கொண்டு வந்து விடுப்பா. அவ்வளவுதானே? உன் வேலையை முடிச்சுட்டு விட்டா போதும். ஒரு போன் பண்ணுங்க, சிட்டா பறந்து வந்துடுறேன். சரி மாக்கா, அப்ப கிளம்புங்க. மட்டுமா வண்டி எடு வள்ளி. அர்ச்சனா மேடத்தை கூப்பிடலாமா இல்லை சக்தி மேடத்தை கூப்பிடலாமா? யாரை கூப்பிட்டு நம்ம பிரச்சனையை பற்றி பேசுறது? அர்ச்சனா மேடம் வேணாம், சக்தி மேடம் தான் கரெக்டு. சக்திக்கு தான் ரூபினியோட விஷயம் தெரியும். சக்தி மேடம் தான் ரூபினிக்கு ஃப்ரெண்டு. அவங்க கிட்ட பேசுறது தான் சரி. நீங்களாவே பேசிட்டு வரீங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அர்ச்சனாவை பார்க்கணுமா? நான் அர்ச்சனா மேடத்தை பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தேன். ஏன் மறுபடியும் மதனை பார்த்தீங்களா? ஐயோ, நான் மதன் விஷயத்த மறந்துட்டேன். ஏற்கனவே ஒரு தடவை தெரியாம உங்ககிட்ட மதனை பார்த்தேன்னு சொல்லி பட்டது போதாதா? அதனால நான் இப்ப மதனை பத்தி பேச வரல. ரூபினியை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். அதுக்காக தான் பறந்தோடி வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. மேடம், அன்னைக்கு மதனை கையும் களவுமா பிடிக்கணும்னு தான் வந்தேன். ஆனா பாருங்க, மதன் என்னடா மதன், உனக்கு பேரழகியே காத்திருக்குன்னு அதிர்ஷ்ட தேவதை எனக்கு ரூபினியை அறிமுகப்படுத்திச்சு. அன்னையிலிருந்து நான் ரூபினியை பார்த்த நிமிஷத்திலிருந்து நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன் அப்படின்ற மாதிரி எப்பவுமே ரூபினியோட ஞாபகம் என் மனசுக்குள்ள வந்து அலை அலையா மோதிக்கிட்டு இருக்கு மேடம். சாமுத்திரிகா லட்சணம் அத்தனையும் மொத்தமா உருவெடுத்து வந்த மாதிரி ரூபினி அப்படி ஒரு அழகு மேடம். அவளை யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உலகத்திலேயே தலை சிறந்த அதிர்ஷ்டசாலி ஆயிடுவான். அவ்வளவு ஐஸ்வர்யமும் அவகிட்ட பொதிஞ்சிருக்கு மேடம். என்ன ரூபினியை பத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவளை பத்தி என்கிட்ட எதுக்கு பேசுறீங்க? எனக்கும் அவளுக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் தெரியுமே மேடம், நீங்க தான் பூமிகா வீட்டுல அவளை வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கீங்க. அப்படியா? அப்போ நீங்களே ரூபினிக்கு ஒரு மாப்பிள்ளைய பாத்துருங்களே. என்ன மேடம், என்ன போய் ரூபினிக்கு மாப்பிள்ளை தேட சொல்றீங்க? நானே ரூபினிக்கு மாப்பிள்ளை ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது, நீங்க மாப்பிள்ளையா? என்ன விளையாடுறீங்களா? என்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசுறீங்க? ப்ளீஸ் 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 மேடம், கோவிச்சிக்காம என் கோரிக்கையை நீங்க கன்சிடர் பண்ணணும். எனக்கு வயசு அதிகமாயிடுச்சேன்னு யோசிக்காதீங்க, இப்பயும் இளமையோட தான் இருக்கேன் மேடம். ஸ்டாப் இட். வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஏற்கனவே கல்யாணம் ஆகி வைஃப் இருக்காங்க, இப்ப பொண்ணையும் கட்டி கொடுத்துருக்கீங்க, வீட்டுக்கு மருமகனே வந்திருக்கான். என்ன இதெல்லாம்? ஐயோ மேடம், ஒருத்தருக்கு கல்யாணம் காட்சியெல்லாம் நடந்துதான் தீரும். அதுக்காக அவன் நிம்மதியா வாழ்றதா அர்த்தமா என்ன? என் சொந்த கதை ஒரு சோக கதை மேடம். நான் நினைச்ச மாதிரி எனக்கு வைஃப் அமையல. உப்புச்சப்பு இல்லாத ஒரு வாழ்க்கைய ஒப்புக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன்.
எப்ப ரூபினிய பார்த்தனோ அப்போதிலிருந்தே என் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலையும் ரூபினி தான் ஓடிக்கிட்டு இருக்கா. என் இதய துடிப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு ரூபினிய சுத்தியே அடிச்சுக்கிட்டு இருக்கு மேடம். சுதர்சனம், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? மேடம், நான் லைஃப்ல எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா ரூபினிய நினைச்ச நாள்ல இருந்து நான் மனம் திருந்திய மைந்தனா மாறிட்டேன். நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுட்டேன், மது பழக்கத்தை தலைமுழுகிட்டேன், சிகரெட்டை தூக்கி எரிஞ்சிட்டேன். 24 மணி நேரமும் பிசினஸ் பிசினஸ்னு தீவிரமா உழைச்சிட்டு இருக்கேன். ரூபினியோட நினைப்பு என் ரூட்டை மாத்தி ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போயிடுச்சு மேடம். ரூபினி அவ பேருக்கேத்த அழகு சுரூபமா இருக்கா. என்னோட அவ்வளவு சொத்தையும் ரூபினிக்கே எழுதி வச்சிடுறேன் மேடம். ப்ளீஸ் மேடம், எனக்கும் ரூபினிக்கும் கல்யாணத்தை உங்க தலைமையில நடத்தணும் மேடம். நான் ரொம்ப ஆசையா வந்திருக்கேன். என் ஆசையை நிராசையாக்கிடாதீங்க மேடம். என்னத்த சொல்ல? மேடம், நியாயமான என் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பீங்கல்ல? கல்யாண பிச்சை கேட்டு உங்க முன்னாடி கையேந்தி நிக்கிறேன். நல்ல பதிலா சொல்லுங்க மேடம். யோ, என்ன மேடம் யோசிக்கிறீங்க? இத பாருங்க, ரூபினி நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல, ரொம்ப நல்லவ. ஆமா மேடம், அவ பொண்ணே இல்ல மேடம். ஹேண்ட்ல கேன்ல ஏறு, ஐஸ் ஃபுல்லா டியரு, எம்டி டேங்க், ரிவர் கம், நைஃப் ரிவர்ஸ் கியரு, பெங்களூரு, ஓ மை லவ், யூ ஷோட் மீ பவு. ரூபினி நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல, ரொம்ப நல்லவ. ஆமா மேடம், அவ பொண்ணே இல்ல மேடம், ஒரு தேவதை மேடம். ஐயோ, நம்ம ஒண்ணு சொன்னா அந்த பைத்தியம் பிடிச்சவன் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறானே. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? நான் தப்பா எதுவும் பேசல, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொல்றேன். ப்ளீஸ் மேடம், எனக்காக நீங்க ரூபினி கிட்ட பேசுங்க. ரூபினி என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா நான் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுறேன். ப்ளீஸ் எனக்காக ஒரு தடவை ஒரு வார்த்தை ரூபினி கிட்ட பேசுங்க. நான் ரூபினிய மனசார நேசிக்கிறேன், இது சத்தியம் மேடம். நீங்க எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, நானும் அவளும் சந்தோஷமா வாழறோம். வெற்றி வெற்றி. வர மேடம். இந்த லூசு வேற மதன ரூபினி நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். இந்த ரூபினி பொம்பளை இல்ல, மதன் தான் இந்த பொம்பளை வேஷம் போட்டிருக்கான்னு சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. இவரை எப்படி சமாளிக்கிறது? சுரேஷ், நீ இப்படி ஓரமா நிறுத்திக்கோ, நான் இறங்கிக்கிறேன். சரி, ஓகே. எனக்கு பக்கத்துல தான் வீடு இருக்கு, நான் போய்க்கிறேன். நீ பாத்து போ, சரியா? அதுக்குள்ளவா? அதுவும் இந்த ட்ரெஸ்லயே வா? இல்ல இல்ல, என் ஃப்ரெண்டு வீட்ல தான் ட்ரெஸ் வச்சிருக்கேன். நான் இதே ட்ரெஸ்ஸோட போகிறதுக்கு என்ன முட்டாளா? அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி, ஓகே, நான் போயிட்டு வரேன். பை. இரு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. என்ன இவ்வளவு சீக்கிரம் போற?
அவன்? புருஷ சர்வேஷ் இருக்கும் போதே எவனோ ஒருத்தனோட பைக்ல வந்து இறங்கி ரோட்லயே இப்படி அசிங்கமா உன்னை தங்கச்சின்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. இல்லக்கா ஏன்டி இப்படி பண்ண? அக்கா நான் சொல்ல கேளுங்கக்கா. சொல்ல ஏன்டி இப்படி பண்ண? ப்ளீஸ்க்கா ஏன்டி இப்படி பண்ண? சொல்லுடி ஏன்டி இப்படி பண்ண? இல்லக்கா இல்லக்கா என்னடி கேக்குறோம்? இதுக்கு மேல என்ன கேக்கணும்? இல்லக்கா நான் தெரிஞ்சுக்கணும் என்ன? அக்கா இதுக்கு மேல என்ன கேக்குறது? ஒரு நிமிஷம் கேளுங்க. என் கண்ணால பாத்துட்டேனேடி. இந்த ஒரு பத்த அந்த டூப் செய்யப்பட்ட பொண்ணு யாரா இருக்கும்னு தான் இப்ப அர்ச்சனா அக்கா தேடிட்டு இருக்காங்க. சித்தி இல்ல. நீயா இத்தனை நாளா என் தங்கச்சி மாதிரி நடிச்ச? அப்ப ஜோதிகா என் தங்கச்சி ஜோதிகா என் ஜோதிகா என்னடி பண்ண? சொல்லுடி. ஐயோ என் நெஞ்ச வெடிச்சிடும் போல இருக்கே. நீயும் அந்த நந்தகுமாரும் சேர்ந்து என் தங்கச்சியை கடத்தி வச்சுக்கிட்டு என் குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்டீங்க அப்படிதானே? ஏய் சொல்லு, என் தங்கச்சி எங்கடி மறைச்சு வச்சிருக்கீங்க? சொல்லுடி. ஏன் அப்படியே நிக்கிற? என் தங்கச்சி எங்கடி மறைச்சு வச்சிருக்க? சொல்லுடி. சொல்லு. உன்னை விட மாட்டேன். என் தங்கச்சி எங்க மறைச்சு வச்சிருக்க? சொல்ல மாட்டேன். ஐயோ என்ன டச் பண்ண அவ்வளவுதான். என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? நான் சொன்ன கேளு. என்னடி நீ சொல்றது நான் கேக்குறது? அடிக்கிற வேலை என்னடி அடிக்கிற வேலை? யாரடி அடிக்கிறதுல எனக்கு சாவடி வாங்க போறேன். சொல்லுடி சொல்லு சொல்லு. நீ சித்தி இல்லன்னு அன்னைக்கே என் குழந்தை தேவிகா அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருந்தது. நாங்க தான் கேட்கல. ஆனா இன்னைக்கு நான் உன்னை விட போறது இல்ல. ஜோதிகா வேஷத்துல எங்க வீட்ல இருந்துட்டு அந்த நந்தகுமாருக்கு எல்லா தகவலையும் சொல்லிட்டு இருந்தல. என் தங்கச்சிய கடத்துறதுக்கு துணையா இருந்தது மட்டும் இல்லாம என் மதன் மச்சான் மேல கொலை பழி போட்டு எங்க நிம்மதியை கெடுத்துட்டியடி. உன்னை சும்மா விட மாட்டேன். அந்த ராதாவை புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளை வயித்துல எட்டி உதைச்சல. அன்னைக்கு நீ தப்பிக்க மாவளே. இன்னைக்கு உன்னால தப்பிக்கவே முடியாதுடி. தப்பிக்கவே முடியாது. கால ஓடி போற. சொல்லுடி சொல்லு. எங்க ஜோதிகாவை எங்க மறைச்சு வச்சிருக்க? அந்த நந்தகுமார் எங்க இருக்கா? சொல்லிடுறேன். இதுக்கு மேல அடிச்சா நான் செத்து போயிடுவேன்க்கா. நான் சொல்லிடுறேன்க்கா. ப்ளீஸ் அப்ப சொல்லு. அதெல்லாம் தப்புதான்க்கா. அந்த நந்தகுமார் ஜோதிகாவை எங்க வச்சிருக்கானே நான் சொல்லிடுறேன்க்கா. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கக்கா. ப்ளீஸ் நான் சொல்றத நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இந்த தடவை மட்டும் ஏமாத்து பார்த்தா அவ்வளவுதான் மாவளே. வா. தண்ணி ஐயோ வண்டி கடத்திருச்சே. பாடி பாடி உன் கழுத்துல தாலி கட்டுற நேரம் வந்துருச்சு. வாடி. தண்ணி ஐயோ இந்த நேரம் பார்த்து தண்ணி கேக்குறா. சரி கொடுத்துருவோம். என்ன இருந்தாலும் நான் கட்டிக்கு போற பொண்ணுல.
என்னடா செல்லம், தண்ணி வேணுமா உனக்கு? தண்ணி தானே, இரு இதோ தரேன். இப்படி இந்தா ஆக்காட்டு ஆக்காட்டு. போதுமா? சரி. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். இந்த கட்டெல்லாம் அவுத்து விடு நந்து. ப்ளீஸ் நந்து, நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். கட்ட அவுத்து விடு. உன்னை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நீ பெரிய நம்பிக்கை துரோகிடி. உன்னை நான் எவ்வளவு லவ் பண்ணேன். ஆனா கல்யாண மண்டபத்துல என்னை ஏமாத்திட்டு சர்வேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பட்டு புடவை தாலி எல்லாம் என் கூட வந்து வாங்கிட்டு வந்துட்டு என்னை ஏமாத்தி கல்யாணத்தன்னைக்கு என்னை கத்தியால குத்திட்டு தப்பிச்சு போனல. அதுக்கப்புறமும் கூட நான் உன்னை நம்பினேன். தோஷம் கழிக்கணும்னு சொல்லி லட்டு வாங்கிட்டு வர சொன்னல, நானும் அதை நம்பி வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்சேன்னு உனக்கே நல்லா தெரியும். அதே மாதிரி இப்ப கட்ட விழுத்து விட்டா ஏதாவது தில்லுமுள்ளு செஞ்சு இப்ப தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? உன்னை வெளிநாட்டுக்கு கடத்திட்டு போய் கல்யாணம் பண்றதை தவிர எனக்கு வேற வழி இல்ல. சாரி ஜோதிகா, என்ன மன்னிச்சிரு. சரி, வண்டி ரெடி பண்ணிட்டேன், கிளம்பலாம். ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட்டால பச்சை முகம் பாடு அடியும் முகம், பட்டால பச்சை முகம் பாடு அடியும் முகம், பச்சை முகத்தழகாயரசா ஆண்டிப்பட்டி கனவா. அவன் அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே